முத்திரப்புழா, நல்ல தண்ணி, குண்டாலா, இந்த 3 ஆறுகள் மூணாரை சுத்தி ஓடுது. 3 ஆறுகளால சூழப்பட்ட காரணத்தினாலதான் இந்த இடத்த மூணார் அப்படின்னு அழைக்கிறாங்க. போடிமெட்டு வழியா மூணாருக்கு வந்தோம்னா முத்திரப்புழா அப்படின்ற இந்த ஆறை கடந்தாதான் மூணாருக்குள்ளேயே நுழைய முடியும். வணக்கம் எல்லாருக்கும், இது மூணாறு பயணங்கள் பார்ட் 1. நீங்க பாக்குற இந்த இடத்தோட பேரு பள்ளிவாசல். இந்த இடத்துக்கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்த சுத்தி இருக்கிற சுற்றுலா தலங்களை பாக்குறதுக்கு இந்த வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஜீப் ஸ்டாண்ட்ல வந்து நம்ம ஜீப் எடுத்துட்டு போலாம். இவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டு போறதுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த வழியில இருக்கக்கூடிய 6ல இருந்து 7 சுற்றுலா தலங்களை இவங்க சுத்தி காட்டுறாங்க. ஜீப்போட வாடகை நம்ம தேர்ந்தெடுக்கிற வழியை பொறுத்து மாறுபடுது. மூணார்ல இருந்து ஆனக்குளம் போற வழியில தான் நாங்க தங்கியிருந்த ரெசார்ட் இருக்கு. காட்டுக்கு நடுவுல இருந்த ஏலக்காய் தோட்டத்துக்குள்ள ஒரு ரெசார்ட், பக்கத்திலேயே ஒரு சின்ன ஓடையும் ஓடுது. பாக்குறதுக்கே ரொம்ப ரம்மியமா இருந்தது. காட்டுக்கு நடுவுல போய் தங்கணும், அதே சமயத்துல தங்குற இடமும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ரெசார்ட்டை நாங்க புக் பண்ணோம். புக்கிங்கோட சேர்ந்து வர காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி, தோசை, சட்னி, சாம்பார், பூரி, பாயில்டு எக், பிரெட், ஜாம், வடை, ஆம்லெட், இப்படி நிறைய ஐட்டம் கொடுத்தாங்க. சாப்பாடும் நல்லா இருந்தது. காட்டுக்கு நடுவுல இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற கடைகள் வந்து ராத்திரி சீக்கிரமே மூடிடுறாங்க. அதனால இரவு நேர சாப்பாடும் இவங்களே அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா அதுக்கு நம்ம தனியா காசு பே பண்ணணும். ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிடணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க டைனிங் ஏரியால தாங்க போய் சாப்பிடணும். காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே பஃபே கொடுத்துறாங்க. நைட்டு போய் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடறதா இருந்தாலும் அங்க போய் தான் ஆர்டர் பண்ணோம். அங்கே வந்து செஃப் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து அங்க சர்வ் பண்ணிடுறாங்க. ரிசப்ஷன், கிச்சன் எல்லா ஏரியாலயுமே ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப் தான். மற்றபடி ரூம், பாத்ரூம் இதெல்லாம் வந்து ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் தான். அந்த விஷயத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு.
ரெசார்ட்ல போய் செக் இன் பண்ணோன்னே நாங்க வேகமா கிளம்பி போன இடம் தான் ஆனக்குளம். யானைகளும் மனுஷங்களும் ஒண்ணு மண்ணா வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஆனக்குளத்துக்கு தினந்தோறும் பல யானைகள் இங்க இருக்க ஆற்று நீரை குடிக்கிறதுக்காக வருது. இதை பாக்குறதுக்காக பல சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு குவியறாங்க. சாயந்தரம் 4 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள எப்பனாலும் யானை கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. சில நேரங்கள்ல காலையில கூட யானை கூட்டம் வருமா. ஆனா இப்படி வர யானை கூட்டம் யாரையும் அச்சுறுத்துறது இல்ல அப்படின்றதுதான் இந்த இடத்துல இருக்க அதிசயம். நாங்க தங்கியிருந்த ரெசார்ட்ல இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க இந்த ஆனக்குளத்துக்கு போறதுக்கு குறைஞ்சபட்சமா 50 நிமிஷம் தேவைப்படுது. போற வழியில நிறைய ஓடைகளை பார்க்க முடிஞ்சது. அந்த ஓடைகளை ஒட்டி ஏலக்காய் தோட்டத்தையும் பார்க்க முடிஞ்சது. இந்த வழியில முதல் 10 கிலோமீட்டர் கடந்ததுமே சாகச பயணம் தொடங்க ஆரம்பிச்சிருது. நம்ம பயணிக்கிற இந்த சாலையோட 2 பக்கமுமே எக்கச்சக்கமான தேயிலை தோட்டங்கள் இருக்கு. இடது ஓரத்துல இருக்க தேயிலை தோட்டங்களை தாண்டினா இடமலையார் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அதனால இந்த சாலையில சாயந்தரம் 7 மணியை கடந்ததும் யானைகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடமலையார் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை தாண்டி இருக்கிறது பரம்பிக்குளம் புலிகள் சரணாலயம். நம்ம பயணிக்கிற இந்த சாலையோட வலது ஓரத்துல கொஞ்ச தூரம் போனா விரிப்பாரா நீர்வீழ்ச்சி, விரிப்பாரா தேயிலை தோட்டம் வியூ பாயிண்ட் இதெல்லாம் வருது. அது மட்டும் இல்ல, இந்த சாலையை இன்னும் கொஞ்ச தூரம் கடந்தோம்னா டைகர் கேவ் அப்படின்ற ஒரு இடமும் வருது. இந்த இடங்கள்ல புலிகள் வலம் வரதா சொல்றாங்க. ஆனக்குளம் போறதுக்கான இந்த பாதை கொஞ்ச தூரம் கடந்த உடனேயே ரொம்பவே பள்ளமாவும் அதிக வளைவுகள் கொண்டதாகவும் இருக்கு. மலைகள்ல ஓட்ட தெரிஞ்ச நல்ல ஓட்டுநரோட போகும்போது பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஒரு வழியா நம்ம இப்ப ஆனக்குளம் பக்கத்துல வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஆனக்குளத்துக்கு வந்திருக்கோம். திருவிழா கூட்டம் மாதிரி இடமே களக்கட்டி இருந்தது. தூரத்துல தெரியற அந்த ஐஸ் வண்டிக்காரர்கிட்ட யானை எப்ப வரும் அப்படின்னு கேட்டுட்டே போனோம். அட, யானை வந்துருச்சுங்க, போய் பாருங்க அப்படின்னாரு. சாயந்தரம் 5:30 மணிக்கு மேல ஆத்துக்கு பக்கத்துல போக கூடாது அப்படின்ற ஒரு வார்னிங் போர்டு பக்கத்துல தான் அவ்வளவு பேரும் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. தூரத்துல பார்த்தா ஒரு குட்டி யானை தண்ணிய தோண்டி தோண்டி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்தது. தாது உப்புகள் நிறைஞ்ச இந்த ஆற்று நீரை சுவைக்கிறதுக்காக தினந்தோறும் யானைகள் இந்த இடத்துக்கு படையெடுக்குது. தந்தை இருக்குல்ல, பெருசாக இருக்கும். இல்லை, உங்க பாசையில கூப்பிடு. உங்க பாசையில நீ பேசாத. தோண்டி தோண்டி செஞ்சு தண்ணி குடிக்கணும்.
தண்ணிக்குள்ள நல்லா ஆட்டம் போட்ட யானை கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு வரேன்ற சத்தத்தோட துதி கையில வணக்கம் வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அங்க பாரு கேட்லாக் மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி சர்க்கஸ்ல இருக்க யானை மாதிரி இருக்கா, காட்டு யானை மாதிரி இருக்கா. இப்ப திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடா இருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை வாங்கி சாப்பிடுவோம். தண்ணிய ஆசை தீர குடிச்சிட்டு போன யானை போகும்போதே 2 மனசா போயிருக்கும் போல. கொஞ்ச தூரம் போய் மரத்துக்கு பின்னாடி நின்று யோசிச்சுட்டு வேகமா மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருச்சு. வரேன் வெயிட் பண்ணு. ஓகேடா வரேன்டா. ஒரு யானையை பார்த்தாச்சு. ஆனா கூட்டத்தையும் பார்க்கணுன்ற ஆசையினால இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தோம். ஆனா வந்தது என்னமோ ஆந்த. 6 மணிக்கே நல்ல இருட்டாயி ஆந்த வந்துருச்சு. பொதுவா ஒரு யானை வந்தா யானை கூட்டம் வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டோம். அடுத்த தொகுப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்கள். நன்றி.